ஹாய் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு போனோன்னே டயர்ட் ஆயிடுச்சுங்க. அப்படியே கீழே படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கும்போது ஒருத்தவங்க எழுப்பிட்டே நம்மனா கிரில்லு வெறும் கேஎஃப்சி அப்படி தாண்டா சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கி எதனா ஒன்று வித்தியாசமாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் பைக்கில் ஏறி உட்கார வச்சு நம்மளை இட்டுன்னு வந்த இடம் தான் எஸ்எஸ் ஹைதராபாத் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நானும் அதை தாங்க நினச்சேன். ஆனால் அவன் அதை பண்ணவே இல்லை. இதுதான் எஸ்எஸ் ஹைதராபாத் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி காட்டிட்டு, டே அப்போ நீ பிரியாணி சாப்பிட இட்டுன்னு வரலடா அவங்ககிட்ட கேட்கும்போது, நான் எப்போ சொன்னேன் உங்களை பிரியாணி சாப்பிட இட்டுன்னு வரேன்னு சொல்லிட்டு, நம்ம போக வேண்டிய இடமே வேறு இடம்டா அப்படின்னு சொன்னான். டே இது போகிற ரூட்டு கரெக்டு தானடா அப்படின்னு கேட்டதுக்கு, எவனுக்கு தெரியும் சிவான்னு சொல்லிட்டு வண்டி போகிற ரூட்டில் நம்மன்னு போயினே இருக்க வேண்டியதான் அப்படின்னா, டே இந்த வழியெலாம் போவாதரா யாருன்னா நிற்பாங்கடா அப்படின்னு சொல்லும்போது, பார்த்துக்கலாம் வா நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டுன்னு போன இடம் தாங்க நம்ம டி நகரில் இருக்கிற லெஜண்ட் சரவணா அண்ணாச்சி கடை. நம்ம வண்டி எடுத்துன்னு போயிட்டு நம்மளுக்கும் தேவையான ஒரு இடத்துல போய் பார்க்கிங்கை போட்டு மேலே போனோங்க. இவர் பெரிய விராட் கோலின்னு மனசில் நினச்சிக்கின்னு நேராக பேட்டை பார்க்க போனார். அதெல்லாம் வைடா கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, வந்த வேலையை பாருடா அப்படின்னு சொன்னோன்னே, இதான் வேலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு சாமானா தேடி பிடிக்க ஆரம்பித்தாங்க. டே அதெல்லாம் பார்க்காதடா வெறுப்பாகுதுடா எனக்கு, டே வந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போண்டா, என்னை தூங்க விடுங்களா அப்படின்னு சொல்லி அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இந்தாடா ஒரு வளையத்தை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வளையத்தை போட ஆரம்பிச்சுங்க. அவனும் கையில் போட்டு நாங்கள் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இந்தா புடி, இதை புடி, அதை புடி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரே சிரிப்பாகி போச்சுங்க. நம்ம கூட இன்னொருத்தர் வந்திருந்தாரு. அவர் வந்து டேய் வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை இட்டுன்னு போன இடம் தான் ஆரம்பிக்கலாங்களா கண்ணாயிரம். அந்த வெப்பன் சரி சும்மாவே எதனா ஒரு கொம்பு கடிச்சிச்சுன்னா சுற்றுன்னு சுற்றுவாங்க. அந்த கரலா கட்டையை வச்சு ஒரு 2 சுற்றிட்டு, ஐயோ இது சரியில்லை அப்படின்னா, இவங்களாம் ஜிம்முக்கு போகிறோம் நாங்கள் பார்த்தாலே தெரில, இது போய் ஜிம்மில் இருக்கிற பொண்ணுங்களை போய் பார்த்து கிடக்குது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரிவா நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவரை கூப்பிட்டுன்னு கிளம்பிட்டான். ஆனால் நாங்கள் எதுக்கு வந்தனே தெரியாமல் அந்த வேலையை விட்டு மீதி எல்லா வேலையும் சிறப்பாக செஞ்சானுங்க. ஒன்று விடாமல் எல்லாத்தையும் பார்த்தானுங்க வாங்குற மாரி. நம்ம கூட ஒருத்தர் வந்தார்ல, அவரு போய் அந்த கடையில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட கடலை போட ஆரம்பிச்சிட்டாரு. டேய் நான் இதுமாரி கேட்டுனுக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ஒன்று ரேக்க விடாமல் எல்லாத்தையுமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எடு, அந்த கலர் எடு, இந்த கலரு, ஜட்டியில் எதுக்குடா கலரு அப்படின்ற மாரி எனக்கு ஆகிப்போச்சு. அடுத்த ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டோங்க. வந்ததுக்கு இந்த சைக்கிளில் ஒரு ரவுண்ட் அடிக்காமல் நான் விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 ரவுண்ட் அடிச்சுங்க. அந்த அண்ணா போய் நிறுத்துப்பா தம்பி, இது உனக்கு இல்லை குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு அப்படின்ட்டாரு. ஆனால் லாஸ்ட்டாக நாங்கள் வாங்கினது என்ன தெரியுமாங்க, அந்த வெறும் ஸ்டிக்கரு ஒரே ஒரு பூட்டு தாங்க. இதை வாங்குறதுக்கு தான் நாங்கள் அவ்வளோ தூரத்தில் வந்து சரவணா ஸ்டோர் வரைக்கும் வந்தோம். ஆனால் இது சொல்லாமல் மீதி எல்லாத்தையும் சுற்றி பார்த்தானுங்க. இந்த ராசாவை நம்பி வந்த யாரும் அடமோசமே போக போறதில்லை.